இருக்கிறதுலேயே இது மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே டு மேக் சன்னா மசாலா வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிப்பிக்கல் நார்த் இந்தியன் ஸ்டைல் சன்னா மசாலா டேஸ்ட்டில் இருக்கும் இது. இது வந்து எனக்கு என்னோட நெய்பர் அக்கா தான் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் மந்த்லி ட்வைஸ் டின்னருக்கு சப்பாத்தி செய்கிற ரொட்டீன் இருக்குது. ஒரு டைம் என் ஹஸ்பண்ட் ஃபேவரட் சன்னா செஞ்சால் நெக்ஸ்ட் டைம் என்னோட ஃபேவரட் பட்டர் சிக்கன் ஆர் பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செஞ்சுப்பேன். அதுலேயும் இந்த சன்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் செய்வேன். ஒரு டைம் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். கல்யாணத்தில் பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ரெசிபி நான் பின் கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், யாருக்காவது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன் மாற்றி மாற்றி நான் செய்வேன்னா பிகாஸ் யாருக்கு தான் பிடிக்கும் ஒரே மாதிரி சாப்பிட. கண்டென்ட் என்னவோ ஒன்று தான், ஆனால் செய்கிற ஸ்டைல் மட்டும் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு ஆக்சுவலாக இதை செய்கிற ஐடியாவே இல்லை. ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தா நான் ஆஃப்டர்நூனே கொண்டக்கடலை வந்து ஊற வச்சிருப்பேன். பட் ஈவினிங் போல தான் சுடு தண்ணியில் ஊற வச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன், வேகவே இல்லை. அகைன் ஒரு 8 விசில் விட்டேன், அப்பயும் வேகல. ஸோ அதை அப்படியே வச்சிட்டேன், அந்த தண்ணியிலேயே இருக்கட்டும்னு. கடைசியாக ஒரு விசில் விட்டு எடுத்து அப்புறம் தான் அது வெந்துச்சு நல்லா.